கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 மாதங்களாக மகனுக்காக ரொம்ப பாரத்தோடு நாங்கள் குழுவிலும் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த சாதாரண ஒரு ஆப்ரேஷன் வந்து ரொம்பவும் நாளை கடத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. இதற்கு மத்தியிலே ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து வீடு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேங்க. இன்றைக்கி நாளில் திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி போகிறாங்க. போயிட்டு வந்து சீக்கிரமே பரிபூர்ண சுகம் ஆண்டவருக்கு கொடுத்து வேலைக்கு போகணும்னு சாட்சி நான் சொல்கிறேங்க. இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் அவருடைய ஒரு வருமானத்தை வச்சுக்கொண்டே எல்லா பிரச்சனையும் நாங்கள் சந்திச்சுட்டு வந்துடணும். இப்போ 2 மாதமாக அந்த வருமானம் இல்லைன்னும் போது ஆண்டவர் எப்படி இந்த 2 மாதமாக நடத்தினார் என்று சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அற்புதமாக எல்லாவற்றிலையும் நின்று ஆண்டவரை எல்லா தேவைகளையும் சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் எங்களை வல்லமையாக இன்னும் எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவர் அம்மா சொன்னாங்க, இந்த போன ஆண்டு கடைசி மாதம் சொன்னாங்க, நெருக்கு வரும்போது சோதனை வரும்போது ஜெபத்தை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் ஜெபத்தை தீவிரம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஜெபத்தை வந்து எங்களை ரொம்ப தாங்குச்சு. இந்த கூடுகையின் மூலமாகவும் இன்னும் எங்களுக்கு விசுவாசம் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த விசுவாசம் சோதனை நெருக்கம் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விசுவாசம் குறையிற மாதிரியே போகும். ஆனாலும் அந்த கொடுத்த அந்த வாக்குத்தத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெபிக்கும்போது திருப்பி என் விசுவாசம் அப்படியே பெருகிற மாதிரி எனக்கு உள்ள ஒரு வல்லம் உண்டாகும். ஆண்டவரை எந்த காரணத்தை கொண்டாலும் நான் பிரச்சனையை பார்த்து நெருக்கத்தை பார்த்து என்னுடைய விசுவாசம் குறையக்கூடாது, என் விசுவாசத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன். அந்த கூடுகளை ஒவ்வொரு ஆலோசனையும் எனக்கு கொடுத்தது இந்த கூடுகை தான். ஐயா அம்மாவை நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. வேலையிலையும் சரி, சமாதான குறைவிலையும் சரி, எல்லா சூழ்நிலையும் சரி, நல்ல ஆலோசனை. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நாளில் அந்த கூடிகளை வந்து அமரும்போது எனக்குள்ள வார்த்தை, நான் என்ன ஆலோசனை கேட்கணும்னு நான் நினைச்சேனோ அந்த ஆலோசனை எனக்கு அப்படியே வந்து எனக்கு வந்து சேரும். அதை அன்னைக்கு நாள் பூரா அதை வச்சு நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். அப்போது சமாதான குறைவின் மத்தியிலும் ஆண்டவர் அந்த நேரத்தை எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. சில விஷயங்கள் வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைப்பானாலும் சொல்லுவேன். சொல்லும்போது அதை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னிடத்துல அந்த குறை இருக்குதப்பா, அந்த குறையை எனக்கு மன்னிங்கப்பா. சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் நான் சொல்கிறேன் ஏசப்பா, அந்த குறையை மன்னிங்கன்னு கேட்கும்போது அது ஆண்டவர் அப்பப்போ எனக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போதே நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அற்புதமாக எங்களை நடத்தி வராரு. இன்னமும் ஆண்டவரே 4 எப்பக்கத்தில் நெருக்குன்னு சொல்கிறபடி ஒரு சோதனை. அது காரணம் என்ன, எங்ககிட்ட தான் தவறு இருக்குது. ஏன்னா ஜபத்தில் ஒரு மனம் இல்லை, ஒரு மனம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையினால சில காரணங்கள் அது ஆண்டவர் நல்லா எங்களுக்கு தெரியுது. ஆனால் இதிலிருந்து விடுதலை பெறணும் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எனக்காக இன்னமும் ஆண்டவரை அந்த கூடுகையின் மூலமாக ஜெபிக்கும்போது இன்னும் என் குடும்பத்தில் விடுதலை காண முடியும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தையும் என் மகனுக்கு கொடுத்த சுகத்துக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென், 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 ஆமென்.